அதன் தீர்வும் இந்த டாபிக் தான் நம்ம கடைசியா பார்த்துட்டு இருந்தோம். இதுல கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிருந்தோம். அது எப்போது ஆன்மா உடல் என்ற ஆடையை அணிந்து கொண்டதோ அதன் பிறகே அதுக்கு பிரச்சனை வந்தது. நீரும் நெருப்பும் ஒன்றாகிறப்ப ஏற்படுற ஒரு தீச்சுடர் போல ஆன்மா உடல் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு பந்தம், அது அசாந்தி அப்படின்னு சொன்னாரு. அதனால ஏற்பட்ட அந்த தீச்சுடர் தான் இப்போ வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனைகள் கீழ் நோக்கி செல்வதற்கு காரணமாக இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம கடைசியா பார்த்தோம். கர்மாவினால் உருவாக்கப்பட்ட அந்த தீச்சுடரே அசாந்தி, அதாவது கஷ்டங்களும் வேதனைகளும் ஆகும். என்றாவது நாம் அதற்கு சக்தி அளிப்பதை நிறுத்திவிடும் அளவிற்கு வலிமை பெறுவோமாயின் அப்போது அவற்றின் நிலைமை நீர் வார்க்கப்படாத செடிகளின் நிலையை போல ஆகிவிடும். ஆக உள்ளுக்குள்ளார நம்முடைய மனதுல இருக்கக்கூடிய பழைய கர்மாக்கள், பழைய பதிவுகளுக்கு நாம வலிமை அளிப்பது நாம தான், நம்முடைய மனதுக்கு. அதற்கு நாம் வலிமை அளிப்பதை நிறுத்திவிடுற அளவுக்கு நமக்கு வலிமை இருந்தால், சக்தி அளிப்பதை நிறுத்திவிடுற அளவுக்கு வலிமை இருந்தால், அப்பொழுது அவை நீர் வார்க்கப்படாத செடிகளைப் போல வாடிவிடும். இது எப்படி சாத்தியமாகும்? இப்போது நமது உடலையும் பொருளியலை நோக்கி திருப்பி இருக்கும் நமது மனதையும் எண்ணத்தையும் ஆன்மாவை நோக்கி திருப்பி விடுவோமேயானால் நம் செயல்களின் பலனாக கஷ்டங்கள் என்ற வடிவில் உருவாக்கப்பட்டிருக்கும் யாவும் படிப்படியாக மறைந்து போய்விடும். இதுதான் நம்ம லாஸ்டா சொல்றது. அதாவது இந்த மெத்தடை மிஷன்ல இருக்கிற ஒவ்வொரு ரிசப்டராலையும் செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு எண்ணத்தையும் அவருடைய மனதையும் ஆன்மாவை நோக்கி திருப்பி விடுற பணியை மாஸ்டர் அதுதான் செய்யறாரு ஒரு பண்டாராவுக்கு நம்ம போகும்போது. இப்படி செய்யறது மூலமா என்ன ஆகுது? நமது செயல்களின் பலனாக கஷ்டங்கள் என்ற வடிவில் உருவாக்கப்பட்டிருக்கும் யாவும் படிப்படியாக மறைந்து போய்விடும். அது மட்டுமன்றி ஆன்மாவை நோக்கி நமது பார்வையை திருப்புவதால் ஏற்படுகின்ற ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் என்னன்னா, ஆன்மாவிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஆன்மா உறங்கி கிடந்தால் அது திரும்பி விழிப்படைகிறது. டார்மன் ஸ்டேட்ல இருந்து ஒரு அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு அது வர ஆரம்பிக்குது. படிப்படியாக தூய்மைப்படுத்துவதன் மூலம் அந்த தீச்சுடர், அதாவது அசாந்தின்னு சொன்னோம் இல்லையா, நீரும் நெருப்பும் இணைந்த மாதிரி உடல் எடுத்து ஆன்மா வரும்பொழுது ஏற்பட்ட அந்த தீச்சுடர் அடங்கி அது முற்றிலும் அணைய துவங்குகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. இந்த நிலை உள்ளுணர்வை விழிப்புணர்வுடன் ஆன்மாவை நோக்கி திருப்புவதால் விளையும் உணர்வு நிலையாக இருக்கும். அப்படி அந்த தீச்சுடர் அணைகின்ற நிலை வரும்பொழுது ஏற்படுகின்ற ஒரு கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய உள்ளுணர்வு இன்ட்யூஷனை அவேக்கனிங் ஸ்டேட்ல ஆன்மா விழிப்படைந்த நிலைமையில இருக்கிற ஒரு நிலைமைக்கு திருப்புவதால் விளையும் உணர்வுறு நிலையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்சியஸ் ஸ்டேட் கிரியேட் ஆகும். அது இறை சங்கல்பத்தின் விளைவாக உருவாகிய உணர்வு நிலையாகும். அது எப்போ தெய்வீக சங்கல்பமும் நம்ம சங்கல்பமும் ஒன்னாகுதோ அந்த நிலைமையை அப்ப உருவாக்கும். அதான் இந்த இடத்துல உள்ளுணர்வை பத்தி நம்ம பேசணும். உள்ளுணர்வுனா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதை பத்தி நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. உள்ளுணர்வு என்பது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. உள்ளுக்குள்ளார இருந்து கேட்கிற குரல் தான் உள்ளுணர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. நம்முடைய மனசாட்சி தான் உள்ளுணர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. இல்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம இதயம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்முடைய உள்ளுணர்வு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாமே வெவ்வேறு உள்ளுணர்வினுடைய வெவ்வேறு நிலைகள்னு சொல்லலாம். ஆனா உண்மையான உள்ளுணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறை சங்கல்பமும் ஏன் சங்கல்பமும் ஒரே மாதிரி இருந்தாதான் அதான் உண்மையான உள்ளுணர்வு. கடவுள் என்ன இப்ப இன்னைக்கு காலையில எந்திரிச்சு புத்தகம் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. நான் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன்
அப்படின்னா என் சங்கல்பம் வந்து இறை சங்கல்பத்தோட ஒத்து இல்லை, என்னுடைய உள்ளுணர்வு அதை சொல்லலை. அல்லது நான் வந்து வெளியில போகணும்னு நினைக்கிறேன், கடவுள் வந்து நான் ஒரு இடத்துல அமைதியா அமர்ந்திருக்கணும்னு நினைக்கிறாரு. மாஸ்டர்னு வச்சுக்கணும், மாஸ்டர் வந்து ஏதோ ஒண்ணு நினைக்கிறார். மாஸ்டருடைய சங்கல்பமும் என்னுடைய சங்கல்பமும் ஒரே கோட்ல வர்றதுதான் உணர்வு நிலை, அந்த கான்சியஸ் ஸ்டேட். இதுதான் தெய்வீக சங்கல்பத்தினால் உருவாகின்ற உணர்வு நிலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மத்த எல்லாமே வேற வேற. ஒரு இதை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப உள்ளுணர்வு உள்ள மனிதர்களோட நம்ம கனெக்ஷன்ல இருக்கணும், உள்ளுணர்வு படி செயல்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் கேள்வி கேட்டார், சார் உள்ளுணர்வுனா ஏன் உள்ளுணர்வு படி செயல்படுறதா உங்க உள்ளுணர்வு படி செயல்படுறதா அப்படின்னு. இந்த ஏன் உள்ளுணர்வு உங்க உள்ளுணர்வு ரெண்டுமே வந்து அவங்களுடைய தனித்தனி எண்ணங்களுடைய தொகுப்பு தான். எப்போ ஒருத்தருக்கு சரியான உள்ளுணர்வு வரும், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளும் அத்தனை வளையங்களும் வந்து தூய்மையாக்கப்பட்ட பிறகுதான், முற்றிலுமாக சம்ஸ்காரத்தோட பேஸ் ஃபுல்லா ரிமூவ் பண்ணப்பட்ட பிறகுதான் உண்மையான உள்ளுணர்வு வரும். அது வரைக்கும் வர்ற உள்ளுணர்வு எல்லாம் பயத்தின் அடிப்படையிலான உள்ளுணர்வு, ஆசையின் அடிப்படையிலான உள்ளுணர்வு, நம்முடைய முன் அனுபவத்தின் அடிப்படையிலான உள்ளுணர்வு. இது வந்து இந்த பிறவியோட முன் அனுபவம் இல்லை, போன பிறவியோட முன் அனுபவமா கூட இருக்கலாம். அதெல்லாம் வந்து லேயர்ஸா இருக்கும். அந்த லேயர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம உள்ளுணர்வு செயல்படும், நம்ம கிளீன் ஆகாத வரைக்கும். அதனால மேக்சிமம் நமக்கெல்லாம் வந்து உள்ளுணர்வு அப்படின்னு நம்ம வச்சுக்கிறது எல்லாமே வந்து ஒரு பண்படுத்தப்படாத ஒரு ரிஃபைன்டு ஸ்டேட் இல்லாத ஒரு உள்ளுணர்வு. அதனால நம்முடைய உள்ளுணர்வு படி செயல்படுவதை விட நமக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்களுடைய உள்ளுணர்வின்படி செயல்படுவது நல்லது. இந்த இடத்துக்கு போக வேணாம் அப்படின்னு பெரியவங்க ஒன்று சொல்றாங்க, அவங்க உள்ளுணர்வு ஏதோ சொல்லுது, மீறிட்டு சின்ன பிள்ளைங்க போகுது அப்படின்னா வந்து இங்க யாருடைய உள்ளுணர்வு பெட்டர்னா அந்த சின்ன பிள்ளைங்களோட அந்த பெரியவங்களுடைய உள்ளுணர்வு ஓரளவுக்கு பெட்டர். அதே மாதிரி ஏன் உள்ளுணர்வு படி செயல்படுறதா இல்ல மாஸ்டருடைய உள்ளுணர்வு படி நான் செயல்படுறதான்னா, மாஸ்டர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதை செய்யறதுதான் பெட்டர். ஏன்னா அந்த சூழ்நிலை தப்பா இருக்கலாம், உள்ளுணர்வுக்கு லாஜிக் கிடையாது, சூழ்நிலைகள் கிடையாது. அது எந்த சூழ்நிலைக்கும் ஆப்போசிட்டா கூட சில விஷயங்களை சொல்லும். ஆனா அவங்க உள்ளுணர்வு சரியாக வழி நடத்தும். அப்போ ஒரு அபியாசியினுடைய உள்ளுணர்வு, அவருக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படிங்கும்பொழுது இட் இஸ் பெட்டர். அப்ப பிரிசெப்டருடைய உள்ளுணர்வோட இணைந்து செயல்படுற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது பிரிசெப்டருடைய சங்கல்பத்துக்கு விட்டுலாம், அவர் என்ன சொல்றாரோ செஞ்சுட்டு போயிடும். ஒரு பிரிசெப்டர் வந்து தன்னுடைய சங்கல்பத்தை பயன்படுத்துறத நம்ம சென்டர் இன்சார்ஜோட சேர்ந்து வேலை செய்யும்போது ஒரு சென்டர் இன்சார்ஜினுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதோட ஒத்து போயிடலாம். அவர் சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியது இல்லை. அதே தான் ஒரு சென்டர் இன்சார்ஜ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரோடையோ, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ஒரு ஜோனல் கோஆர்டினேட்டரோடையோ சேர்ந்து இணைந்து பயணம் செய்யும் பொழுது ஒவ்வொருத்தரும் அதுக்கு அடுத்த நிலைமையில இருக்கவங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதோடு இணைந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். 100% இதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது என்னால. ஆனால் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம். நம்மை விட நம்ம அருகில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற ஒருத்தவங்களுடைய உள்ளுணர்வு. அப்ப வந்து அபியாசியை விட பிரிசெப்டர் பெட்டரு, பிரிசெப்டரோட சிசி பெட்டரு அப்படிலாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கே உணர்வு இருக்கு, இவங்க பரவாயில்ல, இவங்களுடைய உள்ளுணர்வு சரியாதான் செயல்படும் அப்படின்னு இருக்குன்னா அதை கேட்கறதுல தவறு இல்லை. அதனாலதான் நம்ம பல நேரங்கள்ல மாஸ்டரை கேட்கிறோம். மாஸ்டரும் வந்து எல்லாத்தையும் தெரிந்து கொண்டிருப்பவர் அல்ல, அவருக்கு எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள தேவையும் இல்லை. அப்ப அவர் எப்படி வழிகாட்டுறாரு, அவருடைய உள்ளுணர்வில் தோன்றும் ஒரு விஷயத்தின் மூலமாக அவர் வழிகாட்டுறாரு. படைப்பு தோற்றத்திற்கு வந்தது, பின்னர் உணர்வு ஒரு நிலை தோன்றிய உடனேயே ஒரு நோயாளி பலவீனத்தை போக்கிக் கொள்வதற்காக படைப்பு தோற்றத்திற்கு வந்தது, பின்னர் உணர்வு நிலை தோன்றிய உடனேயே ஒரு நோயாளி பலவீனத்தை போக்கிக் கொள்வதற்காக ஊட்டசக்தி அளிக்கும் டானிக் சாப்பிட்டு நன்கு பலமுற்று மீண்டும் தேவையற்றவற்றில் அளவிற்கு மீறி ஈடுபட்டு அதனால் மேலும் பலவீனம் அடைந்து மரணப்படுக்கையில் அவதிப்படுவதை போல நாமும் மாறிவிட்டோம். இப்படிதான் நம்மளுடைய பிறவி இருக்குங்கிறார். இது நம்ம எல்லாருமே அனுபவிச்சது. கொஞ்சம் ரொம்ப ஒரு டல்லா இருக்கிறான், இல்ல வந்து ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப வீக் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள அதுல இருந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களை டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம்னா
அதெல்லாம் முழு தெம்போட போய் முன்னோட அதிகமா தப்பு பண்றது. அதுதான் பாபுஜி சொல்றாரு, பலவீனத்தை போக்கிக் கொள்றதுக்காக உனக்கு டானிக் கொடுத்தா, டானிக்க குடிச்சிட்டு எது பலவீனம் ஏற்படுத்துனதோ அந்த இடத்துக்கு இன்னும் முன்னாடியே போறது, அதை விட முன்னாடியே அந்த மாதிரி ஒரு வேலைய செய்ய ஆரம்பித்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு பிறவி எடுத்து இருக்கக்கூடிய கர்மாக்களை நீக்கி கொண்டு முன்னேறணும்னு நினைச்சு பிறவி எடுத்துட்டு மேலும் தீவிரமா முன்னோட தப்பு பண்ணி முதலோட மோசமா இன்னும் வீக் ஆகி மரண படுக்கைக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்முடைய செயல்பாடு இருக்கு. இதுல பிறவி எடுப்பதோ அதுல இருந்து முயற்சி பண்ணி வெளில வர்றதோ ஒரு குற்றமும் இல்லை. அதுக்காக வழங்கப்படுகின்ற சக்தியை தவறாகவும் முறைகேடாகவும் உபயோகிப்பதுதான் குற்றம். அப்ப மனதினுடைய சக்தியை பயன்படுத்துறதுல எந்த தப்பும் இல்லை. அந்த சக்தியை தப்பாதான் நம்ம பயன்படுத்துறோம். அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. இதனால் நோயின் கடுமை அதிகமாகி தக்க மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது. மீண்டும் சொல்கிறேன், நோயே இல்லையெனில் ஆரம்பத்தில் இருந்த ஆரோக்கியம் பற்றி எவருக்குமே நினைவில்லாது போயிருக்கும். ஒரு நோயாளியால் தான் ஆரோக்கியத்தின் மதிப்பினை உணர முடியும். இதிலிருந்து விடுபடுவதன் மூலமாக மட்டும்தான் ஆரோக்கியத்தின் அறிகுறிகள் உருவாகின்றன. கஷ்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அல்லது மூலப்பொருளின் எதிர்மறையான விஷயங்கள் எப்படி சக்தியை பெறுகின்றன என்று நீங்கள் கேட்கக்கூடும். உணர்வின் சக்தி அல்லது சைத்தன்ய சக்தி என்பது எதிர்மறையான விஷயங்களில் நாம் எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு அவற்றிற்கு வலிமை அளிக்கிறது. இதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயம். எதிர்மறையான விஷயங்கள் எப்படி இந்த உலகத்துல வலிமை பெறுகின்றன? அதற்கு நம்முடைய உணர்வு தான் சக்தி அளிக்கிறது. அதை ஃபீல் பண்ற எதிர்மறையான விஷயங்களை ஃபீல் பண்ண நம்மகிட்ட இருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு அது செயல்பட ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப கீழே இறங்கி பேசினா நம்ம பேயை பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். யாரு அந்த பேயின்னு ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு பயப்பட்டுறாங்களோ அவங்கள்ட்ட இருக்கிற எனர்ஜியை எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி ஒண்ணு இருந்ததுன்னா அது வளர முடியும். அதே மாதிரிதான் நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது அல்லது டிவியில நியூஸ் பார்க்கும் பொழுதெல்லாம் எதிர்மறையான விஷயங்களை நம்ம கவனிச்சு அதுக்கு நம்முடைய உணர்வுகள் சக்தியை கொடுக்கும் பொழுது அந்த விஷயங்கள் தானாகவே பல்கி பெருக ஆரம்பிக்கின்றன. இதுதான் எதிர்மறை எண்ணங்கள்னால ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்களுக்கு எந்த வலிமையும் கிடையாது. ஏன் ஆனா எதிர்மறை எண்ணங்கள் வலிமை பெறுகின்றன? நம்முடைய இயல்பு அது மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பேப்பரை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு யோக மகோத்சவம் நடந்தது அப்படின்னு போட்டிருந்தாலோ அல்லது இந்த ஊர்ல ஒரு நல்லவர் இருக்காரு, அவர் இதெல்லாம் செஞ்சாருன்னு போட்டிருந்தாலும் அதை படிக்க மாட்டோம். பெருசா 20 பேர் உடல் கருகி பலி அப்படின்னு போட்டிருந்தா அதை நோக்கி போவோம். இல்லைன்னா பூகம்பம், அதனால இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னா அதை நோக்கி போவோம். இப்போ உடனே என்ன ஆகுது? என்னுடைய அந்த சைத்தன்ய சக்தியை அந்த எதிர்மறை எண்ணங்கள் ஈர்த்து கொள்கின்றன. அது இன்னும் அந்த மாதிரி அழிவுகள் நடக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி என்கிட்ட இருந்தான் போகுது. அதனால எதிர்மறையான விஷயங்கள்ல நான் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறேனோ அந்த அளவிற்கு அவை வலிமை பெறுகின்றன. உங்க வீட்டுல இருக்கிற பையனே அவன் செய்யற தப்பை பத்தி நீங்க அதிகமா திங்க் பண்ணீங்க அப்படின்னா அவனுக்கு அந்த தப்பு பண்றதுக்கான வலிமை இன்னும் அதிகமாயிட்டு போகுது. அதுக்கான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குதுன்னா உங்கள்ட்ட இருந்து கிடைக்கும். ஒரு விஷயத்துல நடக்கிற குறைபாடுகளை பத்தி நீங்க அதிகமா திங்க் பண்ணீங்க, அதாவது குறைபாடை நிவர்த்தி பண்ண திங்க் பண்றதுக்கும் குறையவே தொடர்ந்து திங்க் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சமுதாயம் ஏன் இப்படி இருக்கு, இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வேஸ்ட், இவங்கெல்லாம் மட்டம் அப்படின்னு அந்த குறைபாடை நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறதுக்கு எனர்ஜி கொடுக்கும். அதே நேரத்துல இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குங்கிறத ஏத்துக்கிட்டு இந்த குறைபாடுகள்ல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கான காலம் இருக்கு, அதை நோக்கிதான் அவங்க முன்னேறிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் மாறப்போகுது, அது வரைக்கும் இதை எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படின்னு சிந்திச்சீங்கன்னா நீங்க பாசிட்டிவா சிந்திக்கணும். வீட்லயும் இதுதான். வீட்டுல ஒரு மாற்றம் ஏற்படலை அப்படின்னா அந்த மாற்றம் உருவாகிட்டு இருக்கு, அவங்க மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு அதுக்கு நடுவுல நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மாற்றம் உருவாகிற வரைக்கும் இப்போதைய நிலைமையை எப்படி ஏற்றுக்கொள்வது, எப்படி இணைந்து செல்வது அப்படின்ற ஐடியாவை மட்டும் நீங்க வச்சுட்டு போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்படி இல்லாம அந்த ஒரு மாற்றம் நடக்கல, அவங்க அப்படிதான்
என் பையன் இப்படிதான், என் ஒய்ஃப் இப்படிதான், இவங்க இப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்க நினைக்க அவங்க தொடர்ந்து அந்த குறைபாட்டோடையே இருக்கிறதுக்கான எனர்ஜி உங்கள்ட்ட இருந்து போக ஆரம்பிக்குது. அதனால எதிர்மறை எண்ணங்களுக்கு உணர்வின் சக்தி அல்லது சைதன்ய சக்தி என்பது நாம் அதற்கு எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு வலிமை அளிக்கிறது. இதனால் படிப்படியாக அவற்றின் ஆற்றல் மிகவும் அதிகமாகி அவை நம் எண்ணத்தை அல்லது நம்மையே வென்றுவிடும் நிலைமை ஏற்படுத்துகிறது. இதுதான் பயம் அண்டு சபலம். பயமும் சபலமுமே எதிர்மறை எண்ணங்கள் தான். அது 2 மூலமாகவும் நம்ம எப்படி தோற்கடிக்கப்படுகிறோம்? இப்படித்தான். பக்தி அல்லது வழிபாட்டிலும் கூட இது போன்றே நடக்கிறது. ஆனா இங்கேயும் அதேதான் நடக்குது. ஆனா இங்க நேர்முகமாக நடக்குது. நாம் நமது கவனத்தை மூலப்பொருள் சோர்ஸை நோக்கி நம்ம திருப்பும் பொழுது, அதாவது மாஸ்டரை நோக்கி திருப்பும் பொழுது, அவரே சக்திமயமானவராக இருப்பதால் அந்த சக்தி பக்தியிலும் கூட வர தொடங்குகிறது. அப்பொழுது அந்த சக்தி, அதாவது இறை சக்தி இறங்கி வர ஆரம்பிக்கிறது. இதனால் தேவையற்ற விஷயங்கள் தாமாகவே வலிமை குன்றி போகின்றன. அப்ப பக்தி செலுத்தும் பொழுது, கவனத்தை மூலப்பொருளின்பால் திருப்பும் பொழுது, மாஸ்டரின்பால் திருப்பும் போது என்ன நடக்குது? நம்முடைய உணர்வின் சக்தி, சைதன்ய சக்தி அதுக்கு வலிமை கொடுக்குது. அப்ப மாஸ்டரை பத்தி திங்க் பண்ற அந்த எண்ணத்துக்கு வலிமை கிடைக்கும் பொழுது, நம்முடைய எண்ணமானது மாஸ்டருடைய கவனத்தை நம்மளை நோக்கி ஈர்க்குது. இல்லமா மாஸ்டர் நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கிறார். இதுதான் பக்தியிலும் நடக்க ஆரம்பிக்கிறது. இப்படி இறை நம்மளை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கும் பொழுது, இறை சக்தியானது நம்மளை நோக்கி நகர ஆரம்பிக்கும் பொழுது, தேவையற்ற விஷயங்களை நோக்கி நம்முடைய கவனம் தானாகவே வலிமை குன்றி போகிறது. எது வலிமையாகிறது அப்படின்னா மாஸ்டரை பற்றிய எண்ணம் வலிமையாகிறது. இந்த தேவையற்ற விஷயங்கள் அனைத்தும் நம் வசத்தில் இருப்பதால் தான் நாம் அவற்றிற்கு ஆற்றல் அளிக்கிறோம். ஆனால் அந்த விஷயம் கடவுளின் வசத்தில் இருப்பதால் அது அங்கிருந்து வலிமை பெறுகிறது. தேவையற்ற விஷயங்கள்லாம் நம்ம பக்கம் இருக்கு, நல்ல விஷயங்கள்லாம் கடவுள் வசத்துல இருக்கு. ஆக தேவையற்ற விஷயங்களுக்கு நாம ஆற்றல் அளிக்கிறோம், நல்ல விஷயங்களுக்கு கடவுள் ஆற்றல் அளிக்கிறார். அதாவது கருணை, அன்பு, பெருந்தன்மை, மேன்மை, பணிவு, இரக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட வலிமை பெற ஆரம்பிக்கும். வேல்யூஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒரே ஒரு விஷயம்தான், மூலப்பொருளின்பால் கவனத்தை திருப்புவதனால இது அத்தனையும் சாத்தியமாகிறது. ஆனா புத்தகத்தெல்லாம் படிச்சு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுபடி நடக்கணும்லாம் நினைக்கும் பொழுது இது சாத்தியம் இல்லை. இதன் கருத்து என்ன? உண்மையாகவே நாம் கடவுளை நோக்கி நமது ஆர்வத்தை திருப்பினால் இறுதியில் அனைத்து விஷயங்களும் மங்கி மறைந்து போகின்றன. இதன் விளைவாக படிப்படியாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விவரித்திருக்கின்ற ஒரு நிலை அங்கு உருவாகின்றது. அது எந்த நிலை? மனிதன் தன்னை செயல் ஏதும் செய்யாதவன் போல உணர ஆரம்பிக்கிறான். நிஷ்காமிய கர்மா. என்னவோ எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் பற்றற்ற நிலையில தான் செயலே கூட செய்யாத மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த நிலை வளர்ந்து ஒரு உயர்நிலையை அடையும் பொழுது அது எண்ண பதிவுகளும் வினை பயன்களும் உருவாவதை நிறுத்திவிடுகின்றது. அந்த நிலைமைக்கு நம்ம போகிற போது ஆட்டோமேட்டிக்கா பதிவுகள் உருவாகிறது, சம்ஸ்காரங்கள் உருவாகிறது, நின்று விடுகிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிலையினுள் ஒருவன் அடியெடுத்து வைத்து மேலும் தொடர்ந்து செல்வானெனில் அடுத்து அங்கு இருப்பதென்ன? அந்த நிலையின் ஒரு பகுதி தன் வாழ்நாளிலேயே பிறவா நிலை அடைந்துவிடும் ஜீவன்லி மோட்ச சக்தி எனப்படும். ஜீவமுக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய, ஜீவ மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய, உயிரோடு இருக்கும் பொழுதே பிறவா நிலை அடைந்து விடுகின்ற ஒரு தன்மைக்கு அவர் போகிறார். மக்கள் பல வழிகளிலும் நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் எப்படிப்பட்டதொரு வார்த்தை இது! ஆனால் அன்பு சகோதரரே, எத்தனை எளிய சுலபமான விஷயம் இது! ஜீவன் முக்தி அப்படிங்கிற விஷயத்துக்காக மக்கள் எவ்வளவோ காடுகளை நோக்கி போகணும், எத்தனையோ குருமார்களை பார்க்கணும், ஆண்டாண்டு காலமாக மலை குகைகள்ல உட்கார்ந்து தவம் செய்யணும் அப்படின்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவ்வளவுலாம் கஷ்டம் கிடையாதுங்க. ஒரே ஒரு விஷயம்தான், கவனத்தை மெல்லமாக மூலப்பொருளை நோக்கி, மாஸ்டரை நோக்கி திருப்பினால் போதும். அது மெல்ல மெல்ல மாஸ்டருங்கிற எண்ணத்துக்கு வலிமை கொடுக்கும். மாஸ்டருங்கிற எண்ணம் வலிமை அடையும் பொழுது மாஸ்டருடைய சக்தி நம்மளை நோக்கி இறங்கி வர ஆரம்பிக்கும்.
அது இறங்கி வரும் பொழுது படிப்படியாக இந்த கீழ்நோக்கிய விஷயங்களுக்கு நம்ம கொடுக்கிற வலிமையானது மெல்ல மெல்ல கரைஞ்சி மறைஞ்சு போகுது. அப்ப நாம எல்லா செயலையும் ஒரு கனவு நிலையில, அதாவது அதனுடைய எந்த பதிவும் நமக்குள்ளார ஏற்படாத வண்ணம் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப அது அந்த ஜீவ முக்திங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளை எளிமையாக கொண்டு சென்று விடுகிறது. ஆகவே அன்பு சகோதரரே, எத்தனை எளிமையான சுலபமான விஷயம் இது! இதை மாத்திரம் அடைவதென்பது மிக சுலபமே என்று நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுவேன். ஏனென்றால் சுலபமான எளிமையான ஒரு விஷயம் எப்பொழுதும் தானாகவே அல்லது எளிமையாகவே சுலபமாகவே அடையப்படுகின்றது. ஈஸியான விஷயத்தை செய்யறதுக்கு ஈஸியான வேஸ் தான் யூஸ் பண்ணணும். காம்ப்ளிகேட்டட் வேஸை யூஸ் பண்ணக்கூடாது. முயற்சி செய்தால் எண்ணற்ற மக்களால் வெகு சுலபமாக அடையக்கூடிய அளவிற்கு இந்த ஜீவன் முக்தி என்பது மிகவும் எளிமையான விஷயமே ஆகும். பொதுவாக இதற்கான பாதையை அறியாதவர்களாலேயே இந்த நிலையை அடைவதற்கான வழி கூறப்பட்டு வந்துள்ளது. அதுதான் பிரச்சனை. ஜீவ மோட்சத்துக்கு உயிரோடு இருக்கும் பொழுதே பிறவா நிலையை அடைவதற்கான வழிகளை சொன்னவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா அந்த நிலையை அடையாதவங்க தான். ஏன்னா அடைந்தவர்களாக இருந்திருந்தால் அவங்க மிக எளிமையான வழியை காட்டியிருக்கணும். ஆனா அவங்க புத்தகங்கள்ல இருந்து பெற்ற ஒரு நாலெட்ஜை வச்சுக்கிட்டு அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இந்த மாதிரி வேதம் செய்யணும், இந்த மாதிரி சடங்கு செய்யணும், இந்த மாதிரி ஒரு மந்திர உச்சாடனம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு யாகம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்ன காரணம் அதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த ஜீவ மோட்சத்தை அடையல. ஸோ ஜீவ மோட்சத்தை அடையாத ஒருத்தர் வழிகாட்டினா அந்த வழி எப்படி இருக்கும்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா அவங்களே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாதான் இதை அடைய முடியும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பொதுவாக இதற்கான பாதையை அறியாதவர்களாகிய இந்த நிலை அடைவதற்கான வழி கூறப்பட்டு வந்துள்ளது. அவர்கள் உண்மையாகவே இத்தகைய ஒரு நிலையை எய்தி இருக்கின்ற யாரேனும் ஒருவர் மூலமாக முயன்று பார்த்தவர்களும் அல்ல. உங்களுக்கு வழிகாட்டுறவங்க எல்லாம் தானும் அந்த நிலைமையை அடைந்தவர்கள் இல்லை, ஏற்கனவே அடைந்தவர் சொன்ன வழியில போய் பார்த்தவங்களும் இல்லை. இதற்கான விளக்கத்தை யார் ஒருவர் சதா சர்வகாலமும் கூற வல்லவர்களோ அவர்களையே மக்கள் நாடுகின்றனர். இப்ப இன்னைக்கே எடுத்துட்டோம்னா ஒரு பிரிசெப்டர் இருக்காரு, ஜீவ மோட்சம்னா என்னன்னு சொல்றேங்க, இல்லைன்னா வாங்க நீங்க உட்காருங்க, கண்ணை மூடிக்கிங்க, இந்த வாய்ஸ் ரியல் புக்ல உள்ள எசன்ஸை நான் உங்களுக்கு அப்படியே தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன மாதிரி இருக்காரு, அவர் வாங்க உட்காருங்க, இந்த புத்தகத்துல என்னமா சொல்லியிருக்காரு பாருங்க, அந்த பக்கத்தை படிச்சீங்களா, இந்த பக்கத்துல படிச்சீங்களா அப்படின்னு ரொம்ப அழகா அதை வர்ணிக்கிறாரு. அப்படின்னா நம்மள எத்தனை பேரு கண்ணை மூடி உட்கார்ந்து அங்க ரிசீவ் பண்ண ரெடியா இருப்போம் அப்படின்னா ஒரு 1% கூட கிடையாது. ஏனென்றால் மக்கள் யார் ஒருவரும் சதா சர்வ காலமும் இதற்கான விளக்கத்தை யார் கூற வல்லவர்களோ அவர்களையே நாடுகின்றனர். எந்தவித முன் தயாரிப்பும் இன்றி மேடையில் சிறப்பாக பேசுகின்றவர்களை பார்த்து அவர்கள் மலைத்து போகிறார்கள். ஆகா, என்ன மாதிரி இருக்காரு, என்ன மாதிரி பேசுறாரு அப்படின்னு. ஆனா தெரிஞ்ச ஒருத்தரால பேச முடியாது. தெரியாத ஒருத்தர் தான் அதை பத்தி வியாக்கியானம் பண்ண முடியும். தெரிஞ்ச ஒருத்தரால அந்த உணர்வை தான் மாற்றி கொடுக்க முடியும். உண்மையில் சொல்ல போனால் மெய்ப்பொருளானது இயற்கையை வெற்றி கொண்ட கள்ளம் கபடமற்ற மனிதர்களின் இதயங்களிலேயே குடிகொண்டிருக்கிறது எனலாம். அப்ப நிறைய பேச்சாளர்களை தேடி போய் அவங்க சொல்றதை கேட்கறத விட, பெரிய பெரிய அறிவாளிகளுடைய அறிவுரைகளை கேட்கறத விட, மாஸ்டர் எப்ப என்ன சொல்லுவாரு, அவர் சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதை விட, மாஸ்டர் கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத போய் அது அந்த இதயத்துல என்ன இருக்கு, அதுக்குள்ளார அந்த மெய்ப்பொருளானது குடிகொண்டிருக்குதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பக்கத்துல இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் மாஸ்டருடைய அருகாமையை உணர்ந்து அதுக்குள்ளார போய் மெடிடேட் பண்றது, இதுதான் உண்மையான வழிமுறை அப்படின்னு சொல்றாரு. அரிதாகவே மக்கள் இதை உணர்கிறார்கள். ஏனென்றால் எளிய விஷயத்தை எளிய முறையில் பெறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்வது இல்லை. இதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லிப்போம். ஒரு பொருளை போன ஒண்ணு ஒரு கடையில வாங்கிட்டா நமக்கு அதுல திருப்தி கிடையாது. 20 கடை சுத்தி இது அதுக்கான அந்த பொருளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு திரும்பி கடையிலேயே அந்த பொருளை வாங்கும் பொழுது நம்ம திருப்தி அடையும். ஏன்னா மெத்தட் காம்ப்ளிகேட்டடா இருக்கணும். போன உடனே கையில கொடுத்துட்டா மரியாதை இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் தலைகீழ நில்லுப்பா, ஒரு 100 தோப்பு காரணம் போடுப்பா, ஒரு 2 நாள் விரதம் இருந்துட்டு வாப்பா
அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஒரு ரகசியத்தை சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னோம்னா அது மரியாதையா இருக்கும். அதுக்கு மேல போனோம்னா உட்காருங்கப்பா, இவ்வளவுதான்ப்பா, உங்க இதயத்துல தெய்வீக ஒளி இருக்குப்பா அப்படின்னு சொன்னா அது சரி அப்படின்ட்டு போயிடுவோம். இதே தெய்வீக ஒளி இருக்குங்கிற கான்செப்ட ஒரு 10 நாள் அவங்கள பட்டினி போட்டு தலைகீழ நிக்க வச்சு தரையில ஊர்ந்து போக வச்சு அப்புறம் வித்தியாசமான பூஜைகள் எல்லாம் செய்ய சொல்லிட்டு கடைசியா இப்போ இதயத்துல தெய்வீக ஒளி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, அந்த நிமிஷத்துல இருந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மக்கள் எந்த விஷயத்தையும் எளிய முறையில் பெற்றுக்கொண்டால் அவர்கள் திருப்தி அடைவதே இல்லை. தேவர்களால் கூட அடைய முடியாத இந்த மெய்யான வாழ்வின் அமுதத்தை மக்கள் சுவைக்கக்கூடிய காலம் உதயமாகட்டும். மக்கள் எப்போதும் தங்கள் பெருமைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதிலேயே மும்முரமாக இருக்கிறார்கள். நம்மளை பத்தி தான் சொல்றாரு. நமக்கு நம்ம பெருமை தான் முக்கியம். நம்ம பையனோட பெருமை முக்கியம், நம்ம பொண்ணோட பெருமை முக்கியம், நம்ம குடும்ப பெருமை முக்கியம், நம்ம மிஷன் பெருமை முக்கியம். இன்னும் வீணா போன விஷயம் அது. நான் என் பெருமையை பேசி வீணா போன காலம் போய் இப்ப மாஸ்டர் பெருமையை பேசி 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 வீணா போறேன். மாஸ்டருடைய பெருமையை பேசுறதுக்காக நான் இல்லைங்க, மாஸ்டர் மாதிரி மாறுறதுக்காக இருக்கேன். மிஷனோட பெருமையை பேசிட்டு திரியறதுக்காக நான் இல்லை. அந்த தன்மையை எனக்குள்ளாரையும் என்னை சுத்தி இருக்கிற சகோதரர்கள்ட்டையும் வெளிப்படுத்துறதுக்கு என்னால் ஆன விஷயங்களை செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன். ஆனா எனக்கு அபியாசிங்கிறதே ஒரு பெரிய விஷயம், பிரிசெப்டாருங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இப்படி என்னுடைய பெருமைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதிலேயே நான் மும்மரமாக இருக்கிறேன். அமைதியாக சிறிது நேரம் உட்காருங்கள். குறைந்தபட்சம் உங்கள் கஷ்டங்களை பற்றி நினைக்க முயற்சிக்கும் அளவுக்காவது கடவுளை பற்றி நினையுங்கள். இந்த வார்த்தையை பாருங்களேன். உங்கள் கஷ்டங்களை பற்றி நினைக்க முயற்சிக்கும் அளவுக்காவது கடவுளை பற்றி நினையுங்கள். மாஸ்டரை கொஞ்சம் நினைங்க. எந்த அளவுக்கு நீங்க நினைக்கணுங்கிறத என்னமோ சும்மா சாதாரணமா சொல்றாரு. நீங்க எப்படி நினைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய நினைப்பு மாஸ்டரை அடைந்து, ஐயோ நம்மளை பத்தி ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கானேன்னு அவர் கவனம் நம்மளை பத்தி திரும்பி, ஐயோ பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே அப்படின்னு உங்களை நினைக்க முயற்சிக்கிற அளவுக்காவது கடவுளை பற்றி நீங்கள் நினையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது முறியுதுன்ற வார்த்தையெல்லாம் லாலாஜி சொல்லுவார். நம்ம பின்னாடி போறப்ப இதை பத்தி படிக்கலாம். பிறகு என்ன, உங்களுக்கே உரித்தான கடவுளை உணர்ந்து கொள்வது அற்பமான உலகியல் விஷயங்களை உணர்ந்து கொள்வதை போன்றே சுலபமாகிவிடும். ஓரளவுக்கு, அதாவது அமைதியா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கடவுளை பற்றி நினைத்தால், எந்த அளவுக்கு நினைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய எண்ணம் அவரை தொட்டு அவர் உங்களை பற்றி சிந்தித்து உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய கஷ்டங்களை கண்டு ஆகா பாவம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கடவுளோட கவனத்தை, மாஸ்டருடைய கவனத்தை உங்களை நோக்கி திருப்ப முடிஞ்சால் அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, எப்படி சாதாரணமா உலகியல் விஷயத்துல எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு கத்துக்கிறோம், எப்படி வண்டி ஓட்டுறது கத்துக்கிறோமோ அது மாதிரி கடவுள் யாருங்கிறதையும் மெய்நிலை உணர்தலையும் அடைவது மிக சுலபமான விஷயமாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்ற. இதோட நம்ம இன்னைக்கு புத்தக வாசியத்துல முடிக்கிறோம். பாபுஜி சொன்ன அந்த கடைசி விஷயம்தான், கடவுள் உங்களை நினைக்க, உங்களுடைய கஷ்டங்களை பற்றி சிந்திக்கும் அளவிற்காவது நீங்கள் கடவுளை நினையுங்கள்னு சொன்னார். அமைதியா அமருவோம். மாஸ்டரை நோக்கி நம்முடைய கவனத்தை உள்நோக்கி மூலப்பொருளை நோக்கி திருப்புவோம். அவர் மேல நமக்கு இருக்கிற அந்த ஒரு அபரிமிதமான பக்தி உணர்வோட நம்முடைய இதயங்களை அங்க சமர்ப்பித்து அவரை பற்றிய எண்ணத்துல நம்ம மூழ்குவோம். அவர் இந்த நேரத்துல நம்மளை பற்றிய எண்ணத்திற்கு வர்றதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு அளிப்போம். காலை தியானத்திற்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.